நான் வாழ்க்கையில செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? இவளை கல்யாணம் செஞ்சதுதான். இது புருஷனுடைய புலம்பல். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது பொண்டாட்டியினுடைய புலம்பல். எங்க வயித்துல பிறந்து ஏண்டா மானத்தை வாங்குற, இது பெற்றோர்களுடைய புலம்பல். சே, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை, இது மகனுடைய புலம்பல். இவனுக்கு கொடுத்து கொடுத்தே நான் ஓட்டாண்டி ஆக வேண்டியதுதான், இது சகோதரனுடைய புலம்பல். ஏன் இந்த புலம்பல்? எதுக்காக இந்த கண்ணீர்? ஏன் இந்த வருத்தம்? இதற்கான ஒரே விடை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி, யா ரசூலுல்லாஹ், என்னை சுவனத்தில் நுழைவித்து நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தையும் கொடுத்து வா, உன்னுடைய இரத்த பந்த உறவை பேணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சொத்து பிரிக்கிற போது வரும் பாருங்க, அண்ணனாவது தம்பியாவது, அவன் தான் என்னுடைய முதல் எதிரி என்பது போல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஈகோ, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஈகோ வந்துடும். யாரு நான் யாரு என்கிட்ட கேட்க மாட்டானா இவன். யாரெல்லாம் சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழலையோ அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. 4 குழந்தைகளையும் அப்படியே அரவணைத்து அவங்களுடைய முடிய அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அனாதைகளாக ஆகிவிட்டார்கள், இவர்களுடைய வளர்க்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, யார் அனாதையினுடைய தலையை வருடி விடுவாரோ அவருடைய தலையில் எத்தனை முடிகள் இருக்குமோ அத்தனை முடிகளுக்குரிய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபையின்கள் தபஉ தாபையின்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல செய்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று எல்லாருக்கும் வீடு ஒரு கொடிய சிறையை போல ஆகிவிட்டது. உறவுகள் எல்லாம் பெரும் தொல்லைகள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டனர். இதய கதவுகள் எல்லாமே இழுத்து பூட்டப்பட்டது போல ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். யாருக்கும் யாருடனும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, யாரும் யாரையும் சந்திக்கிறதுக்கு விரும்புவது கூட கிடையாது. மனிதர்கள் இன்று தனித்தனி தீவுகளாக இருக்கின்றனர். ஆமாம், அப்படித்தான். அம்மா ஒரு மொபைலில், அப்பா ஒரு மொபைலில், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனி மொபைலில் தனித்தனி ஐலாண்ட் தீவுகளில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் ஒரு புழுக்கம். கோடை வெயிலில், சம்மர் அந்த ஹீட்டில் அப்படி ஒரு புழுக்கம் இருக்கும் பாருங்க. ஃபேனு ஏசி எதுவுமே ஓடலைன்னா எப்படி ஒரு புழுக்கம் இருக்குமோ அப்படி போட்ட ஒரு புழுக்கம் போல எல்லாருக்கும் ஒரு மன அழுத்தம், உடல் கோளாறுகள். நான் வாழ்க்கையில் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? இவளை கல்யாணம் செஞ்சது தான், இது புருஷனுடைய புலம்பல். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், இது பொண்டாட்டியினுடைய புலம்பல். எங்க வயித்துல பிறந்து ஏண்டா மானத்தை வாங்குற, இது பெற்றோர்களுடைய புலம்பல். சே, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை, இது மகனுடைய புலம்பல். இவனுக்கு கொடுத்து கொடுத்தே நான் ஓட்டாண்டி ஆக வேண்டியதுதான், இது சகோதரனுடைய புலம்பல். ஏன் இந்த புலம்பல்? இப்படித்தான் புலம்பல்கள் நிறைய இருக்கு. ஏன் இந்த புலம்பல்? எதுக்காக இந்த கண்ணீர்? ஏன் இந்த வருத்தம்? இதற்கான ஒரே விடை என்ன தெரியுமா? வீடு வீடாக இல்லாமல் நரகமாகி காடாகி போனது தான் காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, உறவுகள் எல்லாம் அந்த தொங்கிக்கிட்டு இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைதி அளிக்கக்கூடிய வீடுகளாக ஆக்கியிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வீடுகள் அமைதி அளிக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதா? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
நம்முடைய உறவுகள் எல்லாம் நல்ல நிலையிலா இருக்கிறது? அவ்வாறு இல்லை அன்பார்ந்த சகோதரன், அதுதான் உண்மை. நாம பெற்றோர்களுடைய உரிமைகளை பற்றி இங்கே பேச கேட்டிருக்கலாம். இன்னைக்கு இரத்த பந்த உறவுகளை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் நமக்காக 2 பாதுகாப்பு வளையங்களை வைத்திருக்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, மனைவி, நம்முடைய பிள்ளைகள். 2வது உறவுகள் விரிவானது. பொண்டாட்டி கூட பிறந்தவங்க, தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் சாச்சா, சாச்சி, இப்படியெல்லாம் அந்த உறவுகள் 2வது. அது பெரிய உறவு. இந்த 2 உறவுகளும் பாழ்பட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த அவலங்கள் எல்லாம் நம்முடைய வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு அன்பார்ந்த சகோதரர்களே. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? 2 காரணம் இருக்கு. ஒன்று, சொத்து பிரச்சனை. எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சொத்து பிரிக்கிற போது வரும் பாருங்க, அண்ணனாவது தம்பியாவது அவன் தான் என்னுடைய முதல் எதிரி என்பது போல பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வாரிசு பிரச்சனைகள், ஈகோ, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஈகோ வந்துடும். யாரு நான் யாரு, என்கிட்ட கேட்க மாட்டானா இவன், என்கிட்ட கேட்டு இவன் செஞ்சிருக்கணுமே என்கிற ஈகோ. 2வது, ஒவ்வொருவரும் நம்மளுடைய வழியெல்லாம் என் வழி தனி வழி என்பது போல தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டு இருக்கிறோம். படுக்கையிலிருந்து எழுந்ததுல இருந்து படுக்கைக்கு செல்லக்கூடிய இந்த நேரம் வரை உலகத்தை துரத்துறதுலையே நம்மளுக்கு நேரம் சரியா போயிடுது. நகரங்களில் வாழக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்கு பெருநாட்களில் மட்டும்தான் ஒன்று கூடுறோம். இல்லைன்னா விசேஷ நாட்கள், ஏதாவது கல்யாணம் அல்லது ஏதாவது விசேஷம் நடக்கக்கூடிய அந்த நாட்களில் மட்டும்தான் ஒன்று கூடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது எங்களுடைய அந்த இளமை காலம், அந்த சிறுபிள்ளை காலமும் சரி இளமை காலமும் சரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் விடுமுறை விட்ட உடனேயே என்ன செஞ்சிருவோம், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போவோம். எங்களுடைய காலா, எங்களுடைய புப்பு என்றெல்லாம் என்ன செய்வோம், போய் அவங்க வீட்டில் தங்கி அவர்கள் வீட்டு அந்த குழந்தைகளோடு அளவளாவி அவர்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை. இன்னைக்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னால், அவங்க வந்தால் யார் இவங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உறவு அப்படியே பிரிந்து போய் நிற்கிது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த இரத்த பந்த உறவு இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் இறக்கிறதுக்கு முன்னாடி சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவை அல்லாஹ் என்ன செஞ்ச, அந்த குடும்ப உறவு இருக்கிறது அல்லவா, சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு, அது அல்லாஹுடைய அரிஷை அப்படியே பிடிச்சுக்கிட்டு கேட்டுச்சான், யா அல்லாஹ், என்னை பாதுகாக்கும்படி உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன். எது கேட்டுச்சு? இரத்த பந்த உறவு என்று சொல்லக்கூடிய சிலத்துர் ரஹம் அல்லாஹ்ட்ட கேட்டுச்சான், யா அல்லாஹ், என்னை நீ பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னானா, உன்னை சேர்ந்து வாழக்கூடியவர்களுடன் நானும் சேர்ந்திருப்பேன், உன்னை துண்டித்து விடக்கூடியவர்களுடன் நானும் என்னுடைய உறவை துண்டித்து கொள்வேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாகி இருக்கிறது. ஹதீஸே குத்சியில அல்லாஹ் கூறுவதை பாருங்க. அல்லாஹ் இப்படித்தான் சொல்றான், நான் அர் ரஹ்மான். நான் யார் தெரியுமா? அர் ரஹ்மான், அளவில்லாத அருளாளன். குடும்ப உறவுக்கு ரஹம் என்ற பெயரை எனது பெயரிலிருந்தே நான் சூட்டியிருக்கிறேன், நான் வைத்திருக்கிறேன். யார் அதை பாதுகாக்கிறாரோ நான் அவர்களோடு இருப்பேன், யார் அதை துண்டித்து விடுவாரோ நானும் அவர்களை துண்டித்து விடுவேன். புகாரியிலே முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து ரஹமத், அதிலிருந்து அருள் கிடைக்கக்கூடியதாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நாம் இந்த இரத்த பந்த உறவை எப்படி நாம் பேணுகிறோம் என்பதை வைத்து அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையில் எல்லாரும் வாய் மூடி அவர்கள் நடக்கிற அந்த சப்தம் இருக்கும், அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு மட்டும்தான் அங்கே பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த பந்த உறவு சொல்லுமா, என்னுடைய அதிபதியே, என்னுடைய இரட்சகனே, நான் அநீதி இழைக்கப்பட்டேன், என்னுடைய அதிபதியே, என்னுடைய இரட்சகனே, நான் துண்டிக்கப்பட்டேன், என்னுடைய அதிபதியே, நான் வேதனை செய்யப்பட்டேன் என்று அந்த சிலத்துர் ரஹம் அன்று அந்த மறுமையில் எல்லாரும் வாய் மூடி அங்கே இருப்போம் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் இந்த சிலத்துர் ரஹம் மட்டும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுமா. அல்லாஹ் சொல்லுவானா,
உன்னை ஒட்டி வாழ்ந்தவர்களை, யார் இந்த இரத்த பந்த உறவை பேணி வாழ்ந்தார்களோ அவர்களை நான் என்னுடன் சேர்த்துக் கொள்வேன். யார் உன்னை வெட்டி விட்டார்களோ அவர்களை நானும் இன்று வெட்டி விடுவேன், அவர்கள் மீது நான் கருணை காட்ட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு இப்பொழுது திருப்தியா? யாரை பார்த்து கேட்கிறான்ல? யாரை பார்த்து கேட்கிறான்? சிலத்து ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு. ஆக அந்த அளவுக்கு இந்த இரத்த பந்த உறவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. அது மாத்திரம் கிடையாது, இந்த சிலத்து ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு நாளை மறுமை நாளில் அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாதை, அந்த பாதையில் அந்த பாலத்தினுடைய நடுவில் போய் நின்றுக்கிட்டு சொல்லும், யா அல்லாஹ், அதுவும் கிடையாது, அதுவும் அமானிதமும், ரெண்டும் போய் அந்த இடத்துல நின்றுக்கிறோம். என்னுடைய இரட்சகனே, என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவனே, எனது உரிமையை தராமல் யாரும் என்னை தாண்டி போக முடியாது, என்னை தாண்டி போக விடாதே யா அல்லாஹ் என்பதாக அது முறையிடுமா. எது முறையிடும்? சிலத்து ரஹம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவும் அமானிதமும், அந்த சிராத்துன்னு சொல்லக்கூடிய சொர்க்கமோ நரகமோ தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் கடக்க வேண்டிய ஒரு பாலம் இந்த சிராத். அந்த சிராத் என்ற பாலத்தில் இது போய் உட்கார்ந்துக்கிறோம். அமானிதமும் இரத்த பந்த உறவும் எனக்குரிய காணிக்கை தராமல் யாரையும் விட மாட்டேன் என்று அங்கே நிற்குமா. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு இரத்த பந்த உறவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நாளில் எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது அந்த சஹாபாக்களை நோக்கி சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே, உறவுகளை யார் வெட்டி வாழக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் என்னோடு இங்கே உட்கார வேண்டாம். யாரெல்லாம் உறவுகளை வெட்டி உறவுகளோடு சேர்ந்து வாழலையோ அவங்க தயவு செய்து இங்கே இருக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழலையோ அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சகோதரர் எஞ்சி போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, என்ன தோழரே, எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை யார சொல்லலாம், நீங்கள் சொன்னீங்களா, இரத்த பந்த உறவுகளை யார் பேணி வாழலையோ அவங்க உட்கார வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்காதுன்னு சொன்னீங்க. எனக்கும் என்னுடைய தாயினுடைய தங்கை என்னுடைய காலாவுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை, அவங்களோடு நான் பேசலை, அவங்களும் இந்த அரஃபா மைதானத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன உடனே என்னுடைய காலாட்ட போய் நான் தவறளித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக அவங்களுடைய கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு அவருடைய கையை முத்தமிட்டேன். அவர்களும் அழுதார்கள், நானும் அழுதேன். அந்த நிலையிலே நான் திரும்பி வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் என் கிட்டத்தில் வாங்க, நீங்கள் தான் என் கிட்டத்தில் உட்கார்றதுக்கு தகுதியானவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு இரத்த பந்த உறவு என்பது ரொம்ப முக்கியமானது அன்பார்ந்த சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு தோழர் கேட்குறாரு, யா ரசூலுல்லாஹ், பெரும்பாவங்களெல்லாம் நான் செஞ்சிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, எனக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருவானான்னு கேட்குற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, உன்னுடைய தாய் உயிரோடு இருக்காங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். உன்னுடைய தாயினுடைய தங்கை உன்னுடைய சின்னம்மா உயிரோடு இருக்காங்களா? இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். அவர்களிடத்தில் போய் நல்ல முறையில் உன்னுடைய தாயை போல நடந்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமிதியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியுது அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இரத்த பந்த உறவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தாலா குர்ஆனில், நான் இங்கே கூட வாசித்திருப்பேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அந்த ஆயத் என்னன்னு சொன்னா, யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பகுமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான், பின்னர் அந்த இருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகிலே பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இரத்த பந்த உறவை பேணி வாழ்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு.
ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. இரத்த பந்த உறவை பேணி வாழ்வது என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிம்லும் வந்திருக்கு. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் குடும்ப உறவை, இரத்த பந்த உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனுஷர் வர்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி, யா ரசூலுல்லாஹ், என்னை சுவனத்தில் நுழைவித்து நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனை இலாகாக ஆக்கி அவனை தவிர வேறு யாரையும் நீ வணக்கத்திற்குரியதாக, வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் உடையதாக ஆக்கக்கூடாது. தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தையும் கொடுத்து வா, உன்னுடைய இரத்த பந்த உறவை பேணிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹாலித் பின் ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் வந்திருக்கு. உங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணம் வேணுமா, உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டுமா, இரத்த பந்த உறவை பேணிக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் வந்திருக்கிறது. யார் தனக்கு ரிஸ்கில் விஸ்தீரணத்தையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகின்றாரோ அவர் இரத்த பந்த உறவை பேணி கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எது வரைக்கும் உறவை, இரத்த பந்த உறவை சேர்ந்து நடப்பது, ஏதாவது காரணத்தில் நம்ம விட்டுறலாமா என்று பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் வந்திருக்கு. தன்னுடன் இணைந்து இருப்போருடன் தன்னோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார் ஒருத்தர் நம்முடைய தம்பியோ அல்லது தங்கையோ அல்லது நம்முடைய ரிலேஷனோ யாரோ ஒருத்தர் நம்மளோட நல்ல இணங்கி நல்ல நட்போடு நல்ல உறவோடு இருக்கிறார். தன்னுடன் இணைந்து இருப்போருடன் சேர்ந்து நடப்பவன் இரத்த உறவை பேணுபவன் அல்ல. நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறேன், இது இரத்த பந்த உறவை பேணுவது அல்ல. தன்னுடன் உறவை துண்டித்தாலும் உறவை பேணுவதே இரத்த பந்த உறவை சேர்ந்து நடப்பது. ஒருத்தர் என்ன செய்யறார், உதாசீனப்படுத்துறாரு. நம்மளோடு நம்ம நெருங்கி போறோம், அவர் விலகி போறாரு. அவரிடத்தில் இரத்த பந்த உறவை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் என்ன திட்டினாலும் சரி, என்ன உதாசீனப்படுத்தினாலும் சரி, அவரிடத்தில் இரத்த பந்த உறவை பேணி வாழ்வது ஒரு முஸ்லிமினுடைய கடமையாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு சஹாபி ஒரு மனிதர் வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு நான் ஒட்டி வாழ்ந்தால், அவர்களை அணுகி அவர்களோடு உறவை நான் பேணி வாழணும்னு நினைக்கிறேன், அவர்கள் வெட்டி போகிறாங்க, என்னை விட்டு விலகி போகிறாங்க. நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் அவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்கள் என்னோடு கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். நான் என்ன மாதிரி இருக்கணும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ மட்டும் இப்படி கூறுவது போல நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் உனக்கு நியமிக்கப்படுவார். அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த பக்கத்துலையும் நீ எந்த கவலையும் படாத, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஒரு உதவியாளர் இருப்பார், அவர் உனக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார். என்ன வேணும் நமக்கு? ஆக இரத்த பந்த உறவை பேணி வாழக்கூடியவருக்கு இந்த அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய உறவு மாத்திரம் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்திற்கு வராத உறவுகள் உங்களுக்கு இருந்தால் அவர்களுக்கும் இந்த இஸ்லாத்தில் இருக்கிற என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனையும் நீங்க பேணி வாழணும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. யா ரசூலுல்லாஹ், அவங்களுடைய அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, ஆனால் அவங்க என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நான் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவர் உன்னுடைய தாயினுடைய அந்தஸ்தில் இன்னும் இருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிற உரிமையும் இன்னும் உன் மீது இருக்கிறது. அதனால அவர்களை விட்டு விலகி வாழக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அனைத்து உரிமைகளையும் நீ தரணும். ஒன்னே ஒன்று தான், அவங்க உனக்கு அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ உன்னை வற்புறுத்தினால், கட்டாயப்படுத்தினால், அந்த நேரத்தில் நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தி
எதில் வந்திருக்கு? முஸ்லீமில் வந்திருக்கு. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் எகிப்தை நிச்சயமாக கைப்பற்றுவீர்கள். எகிப்தை, அந்த எகிப்து நாட்டை நீங்கள் கைப்பற்றுவீங்க. அப்போது அவர்களுடன் மிக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அவர்களுடன் குடும்ப உறவும் திருமண உறவும் உள்ளது. யார் இவங்கள? ஹிப்திகள். யார் இவங்க? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பிறந்தவங்க தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய சந்ததியில் வந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் சொல்கிறாங்க, அவங்க யார்? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார்? ஒரு ஹிப்தி, எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தில் உள்ளவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஆகவே அவங்கெல்லாம் யார்? நம்மளுடைய இரத்த பந்த உறவுகளை சேர்ந்தவர்கள், எகிப்து நாட்டவர். ஆகவே அவர்களோடு நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த இரத்த பந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற சில தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கலந்துக்கிறாங்க. அந்த யுத்தத்தில் கலந்துக்கிற காலகட்டத்தில் நிறைய சஹாபாக்கள் தங்களுடைய தாய், தந்தை, தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் என்றெல்லாம் பார்க்காம அவர்களை இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சிடறாங்க? வெட்டிடுறாங்க. ஆனால் இஸ்லாத்திற்கு எதிரணியில் இருந்தவங்களை வெட்டினாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அவங்க கை கெட்டப்பட்ட நிலையில் என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க என்ன இருக்காங்க? தங்கி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கமே வராமல் அப்படியே புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யாரும் சொல்ல, ஏன் நீங்கள் புரண்டு படுக்கிறீங்க? உங்களுக்கு தூக்கம் வரலையா? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்கள் கை கட்டப்பட்ட நிலையில் முனகி கொண்டு இருக்கிறார். அந்த சப்தம் கேட்குற போதெல்லாம் என்னால் தூங்க முடியலைங்கிற போது, அப்படின்னா அவங்களுடைய கைகளை அவிழ்த்து விடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் விரும்பினால் அவிழ்த்து விடலாம் என்று சொன்னபோது அவிழ்த்து விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஹத்தா தூங்கினாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி கந்தக் யுத்தம், அகழ் போர், அந்த யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரை எதிர்த்து நிற்கிறாங்க தெரியுமா? அந்த அகலில் வந்து நின்று குதிச்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான், மல்யுத்த வீரன். அவன் பேர் அம்ர் இப்னுல் உத் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரன். இவன் வந்துட்டு என்னோட யார் யுத்தம் பண்ண வர தயாராக இருக்கிறா என்று மிகப்பெரிய வீரன் நிற்கிறான். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க? நான் இருக்கிறேன் என்று அவனுக்கு முன்னால் குதிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், பத்ர் யுத்தத்தில் ஹாரிஸ் என்னுடைய பெரிய தந்தையின் மகன் அபு உபைதா அந்த போரிலே கொல்லப்பட்டார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க. இப்பொழுது அலி, என்னுடைய உறவினர் அலி எங்கே நிற்கிறாரு? இந்த யுத்த களத்தில் நிற்கிறாரு. அம்ர் இப்னுல் உத்தை எதிர்த்து நிற்கிறாரு. யா அல்லாஹ், அலியை நீ என்ன செஞ்சிடாத, பழி வாங்கி விடாதே யா அல்லாஹ் என்று கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, அழுது பிரார்த்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பேணி பாதுகாத்து வாழ்ந்தவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. யார்? ஸைத் பின் ஹாரிஸா, தன்னுடைய வளர்ப்பு மகன் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அவங்க 2வது படை தளபதியாக நியமிக்கிறாங்க. அந்த யுத்தத்தில் ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்படுறார், ஷஹீதாரார். அதே மாதிரி இவங்களும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவருடைய மகனார் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்களும் கொல்லப்பட்டு அந்த செய்தி கிடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வர்றாங்க? அந்த செய்தி கேட்டு ஜாபிர் பின் அபூ தாலிப் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மனைவி உள்ளே இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அந்த போகிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய மனைவி யாருன்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, யுத்தத்துடைய செய்தி வந்திருக்கு. யார சொல்லலாம்? எப்படி வந்திருக்கிறது? எங்கே அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றவராக வந்திருக்கிறாரா அல்லது நமக்கு கூலி கிடைத்திருக்கிறதா என்று கேட்டபோது அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கூலி கிடைத்து விட்டது, ஷஹீதாயிட்டார். உடனே அவங்க அப்படியானால் அல்லாஹ் அவருக்கு கூலியை வழங்கட்டும்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க.
அந்த 4 பிள்ளைகள், அவங்களுக்கு 4 குழந்தைங்க, 4 குழந்தைகளையும் அப்படியே அரவணைத்து அவங்களுடைய முடியை அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அனாதைகளாக ஆகிவிட்டார்கள், இவர்களுடைய வளர்க்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, யார் அனாதையினுடைய தலையை வருடி விடுவாரோ அவருடைய தலையில் எத்தனை முடிகள் இருக்குமோ அத்தனை முடிகளுக்குரிய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இரத்த பந்த உறவின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஒரு இதை வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகன் தெரியும். அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்ததுக்கப்புறம் ஹனஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியை கட்டினாங்க. யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறந்தார். இந்த மகனுக்கும், அதாவது முஹம்மது அவருக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்தது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பேசிக்கிட்டே இருக்கிற போது முஹம்மது ஒரு 2-3 வார்த்தையை விட்டுட்டாரு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க 3 நாள் ஆகுது, பேசவே இல்லை. முஹம்மது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு பேசாமல் இருக்கிறாரே, தன்னுடைய அண்ணன் பேசாமல் இருக்கிறாரே என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. 3ஆவது நாள் முடிகிற கட்டத்தில் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு, உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர் தான். இந்த விஷயத்தில் 2 பேரும் சமமான பங்கில் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய அம்மா ஹனஃபியா சாதாரண ஒரு முஸ்லீம் பெண். ஆனால் உங்களுடைய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ சொர்க்கத்தினுடைய தலைவியாக இருக்கு, பெண்களுடைய தலைவியாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, என்னுடைய தாத்தா, என்னுடைய அம்மாவை பெற்றவங்க சாதாரண ஒரு மனிதர். ஆனால் உங்கள் அம்மாவுடைய பெற்றவர் யார்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய தாத்தா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் நீங்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்கள் பேசாமல் இருக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். ஆகவே தான் அந்த 3 நாட்களுக்குள் அவர்களோடு சலாம் சொல்லி உறவை புதுப்பிப்பது அவர்கள் மீது கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேரையும் நீங்களே பெற்றுக்கொள்ளுங்களேன் என்பதாக லெட்டர் எழுதுறார். ஹசன் ரலியல்லாஹு பார்த்த உடனே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து தன்னுடைய தம்பி முஹம்மதை கட்டி அணைத்துக்கிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு உயர்வை தருவானாக, நீ தான் உயர்ந்தவன், நீ தான் சிறந்தவன், உன்னை விட சிறந்தவனாக நான் இல்லை என்பதாக சொல்கிறாங்க. ஆக இந்த அடிப்படையில் இரத்த பந்த உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களாக அந்த காலத்திலிருந்து இன்னும் இந்த காலத்தில் வாழக்கூடிய சிலரும் இருக்கிறாங்க. ஆனால் பலர் அந்த உறவை புதுப்பிக்காத வகையில், அந்த உறவை பேணாத வகையில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உறவை பேணி வாழ்வது கொண்டு நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்துவானாக, நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துவானாக, நம்முடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் போக்குவானாக. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தாலா உயர்வை தருவதோடு மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.